ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் ரிப்பீட்டடாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ட்ரிபிள் வி எண்ட் ஆகுதா, அதர்வைஸ் ஹீரோ வந்து டெத் ஆகிற மாதிரி ட்ராக் வரப்போகுதா அப்படின்னு சொல்லி நானுமே சில சோர்சஸ்ட்டை கேட்டதில் எனக்கு சில விஷயங்கள் மட்டும் தெரிய வந்துச்சு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ட்ரிபிள் வி எண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்து 2 நியூ சீரியலோடைய ப்ரோமோ தான் லான்ச் ஆகிருக்கு இல்லையா, சிந்து பைரவி அண்ட் ஐயனார் துணை. இந்த சீரியல்ஸ் வந்து பிக் பாஸ் எண்ட் ஆன கையோட அந்த டைம் ஸ்லாட்டை வந்து ரிப்ளேஸ் பண்ணிடும். அதாவது 2 ஸ்லாட் வந்து இருக்கு ஆக்சுவலாக 9:30 10. பட் அதே ஸ்லாட்டில் தான் லான்ச் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு இப்போதைக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் அதுக்கு வந்து டைம் ஸ்லாட் இருக்குது. எந்த ஒரு சீரியலுமே எண்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பேக் டு பேக் 3 சீரியல்ஸ் வர இருக்குது. பூங்காற்று திருப்பமா, தனம் அண்ட் இரவா பகலா. அந்த டைமில் மேபி ட்ரிபிள் வி எண்ட் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்த ஷெடியூலில் எண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், அர்ஜுனா ஆக்ட் பண்ணிட்டு இருக்க திரவியம். ஸோ அவங்க வந்து சிந்து பைரவிலையுமே கமிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த சீரியலில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிசம்பர் 20th அன்னைக்கு ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது அர்ஜுனா அவர் பண்ண ஃபர்ஸ்ட் சீன் நினைக்கிறேன், ஏன்னா ப்ரொமோ ஷூட் அப்போ அவர் வந்து அந்த பிக்சர் அந்த காஸ்டியூமில் தான் இருந்தாங்க. அந்த பிக்சரை ஷேர் பண்ணி ரீசன் ஜஸ்ட் யூஸ்ட் ஃபார் நத்திங் அப்படின்னு ஒரு கேப்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் பிரேக்கிங் சிம்பிள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ மேபி நம்ம எல்லாருமே அதை பார்த்துட்டு ட்ரிபிள் வி எண்ட் ஆகுதோ அப்படின்னு நினச்சோம். அதர்வைஸ் இன்னும் சிலர் வந்து ஒரு வேளை ஒரிஜினல் வெர்ஷன் மாதிரி அர்ஜுன் ட்ராக் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல, இறந்து போகிற மாதிரி காமிச்சிடுவாங்க. பிகாஸ் இதில் பல்லவியாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்க ஆர்த்தியுமே வந்து ஆர்த்தி சுபாஷுமே பார்த்தீங்கன்னா அந்த சிந்து பைரவி சீரியலில் ஒன் ஆஃப் த லீடாக கம்மிட் ஆகியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்போது நான் கேட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா நியூ ட்ராக் மாதிரி தான் வரப்போகுது, பட் டெத் ட்ராக்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அட் டைமில் 2 சீரியலில் கண்டினியூ பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆக்டர் வெங்கட் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே தான் கிழக்கு வாசலில் மெயின் ஹீரோவாக பண்ணாங்க. அட் டைமில் 2 சீரியல்லையுமே அவங்க ஆக்ட் பண்ணாங்க. மேபி அது மாதிரியே பண்ணுறதுக்குமே ஹைலி சான்சஸ் இருக்குது. அவரே வந்து அர்ஜுனா கண்டினியூ பண்ணிவிட்டு வித்தின் ஒரு 2 or 3 months மேலே சீரியலை எண்ட் பண்ணுறதுக்குமே ஹைலி சான்சஸ் இருக்குது போல். பட் ஆஸ் ஆஃப் நவ் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் ஷூட் பண்ணலை, அர்ஜுனோடைய டெத் ட்ராக்லாம் ஷூட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன ஏதாவது கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பட் எனக்கு கிடைச்ச அப்படியே ட்ரிபிள் வி இப்போதைக்கு எண்ட் இல்லை, டெம்பரரியாக எண்ட் கிடையாது. மேபி நியூ ட்ராக் மாதிரி வரலாம். அதே மாதிரி அர்ஜுன் டெத் ட்ராக்கும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.